ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக வீடியோஸ்லேருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அப்படின்னு எதை திறந்தாலும் நம்ம பாய்ஸ் வந்து மிலிட்ரி போயிட்டாங்க, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சோகமாக போட்டுட்டு இருந்தாலும், ஆனால் இதுவே ரெக்கார்டாகவும் மாறிட்டு இருக்கு. எஸ், நம்ம பாய்ஸோட நோ மோர் ட்ரீம்ஸ் ஸ்ப்ரிங் டே இந்த சாங்ஸ்லாம் நம்ம ஆர்மி பயங்கரமாக கேட்கறதுனால இது எல்லாமே ஐ நோட் பில் போர்டில் செம்மையாக கலக்கிட்டு இருக்கு இப்போது. பட் எனக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு ஸ்ப்ரிங் டே சாங் செம்மையாக சூட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஆர்மி சாங், ரொம்ப எமோஷ்னலான டச்சிங்கான ஆர்மி சாங். சாங்கோட மீனிங் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, இருந்தாலும் ஏன் கூட சேர்ந்து ஒரு முறை இந்த சாங்கோட தமிழ் மீனிங்கை பார்க்கலாமா? இந்த சாங் ஆர்மிஸ் அண்ட் பிடிஎஸ்க்கான சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2014 கொரியாவில் நடந்த ஒரு மோசமான ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த சாங்கை பிக் ஹிட்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, கொரியாவில் 2014 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கப்பல் முழுகிடுச்சு. அதில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதுவும் குறிப்பா ஜிஜியங்க்கு போயிட்டு இருந்த ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இறந்துட்டாங்க. இதுல கடைசியா இந்த ஸ்டூடெண்ட்ஸோட மெசேஜ் என்ன அப்படின்னா, அம்மா அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, எங்களை கூட்டிட்டு போக ஹெலிகாப்டர் எல்லாம் வந்துடும், நாங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இவங்க யாருமே வீடு திரும்பல, எல்லாருமே இறந்துட்டாங்க. ஆனால் அந்த டைமில் இதை பற்றி யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொரியன் கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க, யாருமே இதை பற்றி பேசக்கூடாதுன்ட்டு. அதுக்கப்புறம் பிக் ஹிட்ஸ் இந்த சாங்கை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த சாங்கோட எம்இலாம் குழந்தைங்களோட கரை ஒதுங்கின ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பட் இந்த எம்இ என்னால் யூஸ் பண்ண முடியாது காப்பிரைட் ப்ராப்ளத்தால். ஸோ பாய்ஸோட பெர்ஃபார்மை வச்சு இந்த சாங்கோட மீனிங் பார்க்கலாம். ஓகே, ஹோபியோட இந்த லைன்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, எனக்கு உன் ஞாபகமாகவே இருக்கு, உன் ஞாபகம் ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ நான் இதை சொல்லும் போது கூட உன் ஞாபகம் ரொம்ப அதிகமாக இருக்கு. நான் உன் ஃபோட்டோஸை பார்க்குறேன், அதுலேயும் உன் ஞாபகம் எனக்கு ரொம்ப அதிகமாக வருது. இந்த டேஸ் ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. எனக்கு ஏன் மேலேயே ரொம்ப கோவம் வருது. ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துக்க கூட எனக்கு பிடிக்கல. இங்கே வெறும் குளிராக தான் இருக்கு. இது வெறும் குளிர்காலம் தான். ஆகஸ்ட் வந்து கூட இது குளிர்காலமாக தான் இருக்குது. என் இதயத்தை தனிமையில துடிக்க வச்சுட்டு காலப்போக்கில் முகம் தெரியாத ஸ்னோஃபில்ஸில் விட்டுட்டு போயிட்டல. இந்த குளிர்காலத்தை முடிக்கிறதுக்காக உன் கையை பிடிச்சிக்கிட்டு உலகத்தோட மறுபக்கத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வசந்த காலம் வர்றதுக்காக இன்னும் எத்தனை ஏக்கத்தோட பனியை போல நான் விழணும் நண்பனே. ஓகே, இதுக்கு மட்டும் ஒரு சின்ன விளக்கம் தரேன். ஏன்னா இது ஸ்னோஃபில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இது வந்து கொரியாவில் அந்த நேரத்தில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் போயிட்டே இருக்கும். அந்த ட்ரெயினுக்குள்ளே தவிர உலகம் முழுக்க பனியால் உறைஞ்சி போயிட்டுருக்கும். ஸோ யாருன்னே தெரியாத சம் பர்சன்ஸ் கூட ரொம்ப தனிமையிலேயே நம்ம இருந்தோன்னா எப்படி இருக்கும். ஸோ அதுதான் ஆரம்பானதுக்கான மீனிங். ஜிமின் வி, காற்றுல மிதக்கிற ஒரு சிறு துளியை போல, காற்றுல மிதக்கிற ஒரு சின்ன துளியை போல நான் வீசுகிற பனி மாதிரி இருந்தேன் அப்படின்னா உன்கிட்ட சீக்கிரமாக வந்து அடைஞ்சிடுவேன்ல. பனித்துளிகள் மாதிரி கீழே விழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்ருக்கேன். ஐ மிஸ் யூ. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் இன்னும் எவ்வளோ நேரம் காத்துட்ருக்கணும்? நான் இன்னும் எத்தனை இரவுகளை இப்படியே நான் தூங்காமல் உனக்காக விழிச்சிட்டு இருக்கணும்? நான் உன்னை பார்ப்பேனா? நான் உன்னை சந்திப்பேனா? இந்த குளிர்ந்த குளிர்காலம் முடிகிற வரைக்கும், மீண்டும் வசந்த காலம் வர வரைக்கும், இந்த பூக்கள்லாம் பூக்கிற வரைக்கும் இங்கேயே கொஞ்ச நேரம் இரு, என் கூட கொஞ்ச நேரம் இரு. நீ மாறிட்டியா இல்லை நான் மாறிட்டேனா? நான் மாறிட்டேனா? இந்த நேரம் மாறிடுச்சா? இந்த கடந்து செல்ற இந்த நேரத்தை கூட நான் வெறுக்கிறேன். நான் மாறிட்டேனா இல்லை எல்லாமே அப்படிதானா? ஆமாம், நீங்கள் எல்லாரும் போயிட்டீங்க. நான் உன்னை வெறுக்கிறேன். நான் உண்மையாக உன்னை வெறுக்கிறேன். உண்மையாக ஒரு நாள் கூட உங்களை நான் மறந்ததே இல்லை. நான் உங்களை அந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறேன். பட் உன்னை வெறுக்கிறேன். ஏன்னா இது நான் உங்களை குறை சொல்கிறத விட கம்மியாக தான் வலிக்குது. மறந்துடுவேன், புகைய போல, வெண் புகைய போல. ஆனா உண்மைய வார்த்தைகளால அழிச்சாலும் உண்மையிலே என்னால இன்னும் உங்களை விட முடியாது.
டியன்ஜின் என்னோட ஃபேவரட் லைன், உனக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். திரும்பவும் மார்னிங் வரும், திரும்பவும் இந்த பருவகாலம் எல்லாமே மாறிடும், ஏன்னா எதுவுமே நிரந்தரமாக இருக்க முடியாதுல்ல. செரி ஃப்ளவர்ஸ் எல்லாமே பூத்து குலுங்குது போல தெரியுது. இந்த குளிர்காலம் முடிவுக்கு வரப்போகுது. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்ச நேரம் காத்திருந்தா, நீங்கள் இன்னும் சில இரவுகள் மட்டும் தூங்காமல் இருந்தா, நான் உன்னை உண்மையாக சந்திக்க போகிறேன். நான் உன்னை கூட்டிகிட்டு போக வருவேன். ஆமாம், நான் உன்னை கூட்டிகிட்டு போக வருவேன். குளிர்ந்த இந்த குளிர்காலம் முடிஞ்ச பிறகு மீண்டும் வசந்த காலம் வர வர, இது பூக்கிற வர கொஞ்ச நேரம் இங்கேயே இரு, கொஞ்ச நேரம் இங்கேயே இரு. ஸோ இந்த சாங் செம்ம ஒரு ஃபீல் குட்டான சாங். அதுவும் இந்த சுச்சுவேஷனுக்கு சூப்பராக சூட் ஆகக்கூடிய ஒரு சாங். நான் ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சாங்கை கேட்கும் போது இந்த தமிழ் மீனிங்ஸ் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டே கேளுங்க, சூப்பராக இருக்கும். ஓகே, எனிவேஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் என்கிட்ட சொல்லுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.